எது பாகிஸ்தான் அடித்தா சவுதி அரேபியாவுக்கு வலிக்குமா? ஆமாங்க, இப்படி தான் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதுதான் இந்த பேர். ஸோ இது மூலமாக வந்து பாகிஸ்தான் மேலே யாராவது தாக்குதல் நடத்தினா அது சவுதி அரேபியாவுக்கு தாக்குதல் நடத்தின மாதிரி கருதப்படும். ஸோ அது ஒரு புரிந்துணர்வு தான். ஸோ இந்த புரிந்துணர்வு மூலமாக இவரானுக்கு ஏதாவது தாக்குதல் நடைபெற்றால் அதற்கு சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணும். அதே போல் சவுதி அரேபியாவுக்கு ஏதாவது தாக்குதல் நடைபெற்றுச்சுன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து இராணுவ ரீதியில் இந்த சப்போர்ட்டுகள் வந்து இருக்கும். இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்முடைய அரசாங்கம் வந்து அதை மானிட்டர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன அதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்முடைய அரசு வந்து மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதை எப்படி போகுதுன்னா சவுதி அரேபியா இனி டெய்லி வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பாகிஸ்தான் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க மேலே குண்டை போடுவாங்க, இவங்க யார் மேலே குண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால சவுதி அரேபியா இனி வந்து டெய்லி வந்து துப்பாக்கி கையும் தான் அலையணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குற வரைக்கும் அண்டில் பை பாய். தேங்க்யூ.